இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவான கலெக்டிவான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அனிருத் அதுக்கு மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக த்ரிஷா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குதுப்பா. எஸ், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த்ரிஷா பண்ண போகிறாங்களாமா. இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SK23ல மோகன்லால் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த கேரக்டரில் அவருக்கு கால் ஷீட் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரில் ஜெயராம் அல்லது சிவராஜ்குமார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதையுமே வெயிட் பண்ணி பார்த்தரலாம். யார் இந்த ரோலில் செட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையன் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. தலைவர் 170 படம் இருக்குல்ல, வேட்டையன். இந்த படத்தோட டைரக்டர் TJ ஞானவேல் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் தெரியும். இந்த படத்தோட ஷூட்டே அடுத்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், டீசர் April 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. April 22 தான் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது தலைவர் 171க்காக அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட டீசரும் ரிலீஸ் ஆக போகுது April 14 அப்படிங்கிற மாதிரி இருக்க. இந்த மாதத்துலேயே 2 அப்டேட் தலைவர் படத்தில் இருந்துட்டு இருக்க. நல்லா இருக்க போகுது இந்த மாதம் தலைவர் ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு இருக்க. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிரேமலு படத்தோட OTT ரிலீஸ்ப்பா. தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. Disney+ Hotstarல இந்த வாரமே ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனால் ரிலீஸ் ஆகல, கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, தேட்டிக்கெலாம் இன்னும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. எவ்வளோனா ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்காங்கப்பா. April 4 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. April 12 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. Disney+ Hotstarல ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69. எஸ், தளபதி 69 டேரக்டர் ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. யார் அந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர்ஷ் வினோத் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவர் ஸ்கிரிப்ட் ஒன்று நரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல்ல. அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ பண்ண போகிறாங்க. பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, ஹர்ஷ் வினோத் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். தளபதி விஜய் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸ்லேயே இறங்கிட்டார் அப்படின்லாம் இருக்க. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, தளபதி 69 இதுதான் கடைசி படமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்பப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவுமே நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி கலெக்டிவான அப்டேட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் இதே டைமில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.